இன்னைக்கு வந்து இன்டீஜர் டு ரோமன் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். லீட் கோட்ல மீடியம் கேட்டகரியில வந்திருக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து ரோமன் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ 7 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் ரெப்ரசென்ட் ரோமன் நியூமரல்ஸ் வித் ஃபாலோயிங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இந்த 7 சிம்பிள்ஸ்க்கு ரோமன் வேல்யூஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இங்கே நியூமரிக் வேல்யூஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 1னா இந்த மாதிரி, அதுக்கப்புறம் 5னா இப்படி, 10னா இப்படி இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ரோமன் நியூமரல்ஸ் ஆர் ஃபார்ம் பை அப்பெண்டிங் கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல் வேல்யூ ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போகணும் கன்வெர்ட் ஆகும்போது. ஸோ அதுக்கு மெயினாக சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இஃப் த வேல்யூ டஸ் நாட் ஸ்டார்ட் வித் 4 or 5, செலக்ட் த சிம்பிள் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ தட் கேன் பி சப்ராக்டட் ஃப்ரம் த இன்புட். அப்போ வந்து எனக்கு 4லையும் 9லையும் இப்போ நான் கொடுக்குற வேல்யூ 51 அப்படின்னா ஜஸ்ட் 51 என்ன, 50ஓடது என்ன, எல். அப்போ 1ஓடது என்ன, இந்த சிம்பிள் 1. அப்போ எல் இந்த சிம்பிள் 1, இது ரெண்டையும் மட்டும் போடலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 4லையும் 9லையும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ 51ல எது மேக்ஸிமம் வேல்யூவோ select the symbol of the maximum value that can be subtracted from the input. அப்போ 51ல இருந்து என்னால் 50யை மைனஸ் பண்ண முடியும். அதுதான் மேக்ஸிமமாக என்னால் சப்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் 100 ஆயிரும். அப்போ 50யை சப்ராக்ட் பண்ணிட்டு அதோட சிம்பிள் என்ன, எல். அதை வந்து நம்ம அப்பன் பண்ணும் ரிசல்ட் கூட. அப்புறம் மிச்ச 51ல 50யை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்ராக்ட் இட்ஸ் வேல்யூ அண்ட் கன்வெர்ட் த ரிமைண்டர் டு ரோமன் நியூமரல். ஸோ ரிமைண்டர் என்னது, ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ அதையும் வந்து நியூமரலாக கன்வெர்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட். சப்போஸ் 51, 61 அந்த மாதிரி இருக்கு, 63 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப் த வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 4 or 9, யூஸ் த சப்ட்ராக்டிவ் ஃபார்ம். ஓகேவா? 4 இல்லைன்னா 9ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த சப்ட்ராக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ண சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் 4 வெறும் 4ஆ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 மைனஸ் 1 தான் 4. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1 4 வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 4 is 1 less than 5, அதனால இந்த மாதிரி ரெப்ரசென்ட் ஆகும். அதே மாதிரி 9 is 1 less than 10, அதனால இப்படி ரெப்ரசென்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அதனால 4ல 9ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். 4 9 40 90 400 900. ஸோ இதெல்லாம் மட்டும் நம்ம சப்ராக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒன்லி பவர்ஸ் ஆஃப் 10 கேன் பி அப்பண்டட் கான்சிக்வென்ட்லி அட்மோஸ்ட் 3 times. பவர்ஸ் ஆஃப் 10னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே 10 to the power of 0 என்ன 1. ஸோ 1 வந்து நான் 3 times ரிசல்ட்டில் வந்து அப்பண்ட் பண்ணிக்கலாம் கான்சிக்யூட்டிவா. ஓகேவா? இப்போ சப்போஸ் 63 இருக்கு, 63ல 60ஓடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 63ல அட்மோஸ்டா இருக்கிறது வந்து 50 தான் என்னால் மைனஸ் பண்ண முடியும். ஸோ அதனால எல் ஃபர்ஸ்ட் வந்துடும். இப்போ மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கு, 13 இருக்கு. 13ல எது அட்மோஸ்ட் நம்மளால மைனஸ் பண்ண முடியும், 10. அப்போ 13 மைனஸ் 10ங்கும் போது எனக்கு 3 வரும். அப்போ எல் எக்ஸ் வந்துடும். அடுத்து 3க்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த 1 தான் வந்து 3 டைம்ஸ் நம்ம அப்பன் பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேன் பி அப்பண்டட் கான்சிக்யூட்லி அட்மோஸ்ட் 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க டு ரெப்ரசென்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஓகேவா? அதே மாதிரி 1 அப்புறம் இந்த 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 10 to the power of 1 என்ன 10. ஸோ அதையும் 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். சி என்ன 10 ஸ்கொயர் 100, 10 to the power of 2 வந்து 100, சி 100. அதுவும் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம் அட்மோஸ்ட். அதுக்கப்புறம் எம் என்ன 10 to the power of 3, 10 கியூப் வந்து 1000. ஸோ அதுவும் வந்து 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யூ கேனாட் அப்பன் 5 வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அப்பன் பண்ண முடியாது, அட்மோஸ்ட் 3 டைம்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பவர் ஆஃப் 10 கிடையாது இல்லையா? ஸோ அதனால 5 50 500 இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பன் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் 2000 இருக்கு அப்படின்னா நம்ம 500 வச்சு 4 டைம்ஸ் பண்ண முடியாது. 500 into 4 வந்து 2000 தான். பட் ஆனால் அதுப்போ டி அப்படி போட முடியாது. ஏன்னா இது வந்து பவர் ஆஃப் 10 கிடையாது. ஸோ 10 to the power of 2, 10 to the power of 2000ங்கும் போது என்ன பண்ணணும்னா இதோட மேக்ஸிமம் என்ன 1000. அப்போ 2000 மைனஸ் 1000ங்கும் போது எம் வரும். திரும்பியும் அதில் 1000 ரிமைனிங் என்ன 1000 இருக்கு. அப்போ 1000 மைனஸ் 1000 திரும்பவும் எம் வரும். ஸோ எம்ங்கிறது தான் எனக்கு ஆன்சரில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இஃப் யூ நீட் டு அப்பண்ட் அ சிம்பிள் 4 times, யூஸ் த சப்ட்ராக்டிவ் ஃபார்ம். இப்போ ஏதாவது ஒரு இது வந்து மோர் தென், இப்போ இதே கேஸில் எனக்கு 4 times சப்போஸ் அப்பண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சப்ட்ராக்டிவ் ஃபார்ம் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது அட்மோஸ்ட் 3 times தான் இதுலேயும் பண்ண முடியுங்கிறாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3749 இருக்கு. ஓகேவா? இப்போ 3749 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம்னா 3000 + 700 + 40 + 9. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3000ல
3000ல அட்மோஸ்ட் என்ன சப்ராக்ட் பண்ண முடியும்? M தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் 1000. அப்போ 3000ல இருந்து இது எப்படி எழுதியிருக்கலாம்? 1000 plus 1000 plus 1000. அப்போ M இருக்கு. ஓகேவா? அடுத்து 700 பார்த்தீங்கன்னா 700ல 500 இருக்கு. 500 D வந்துரும். அதுக்கப்புறம் plus 100 plus 100. ஓகேவா? ஸோ ஏன்னா இது 700ல அட்மோஸ்ட் என்ன வேல்யூ சப்ராக்ட் பண்ணலாம்? 500. ஸோ 500 சப்ராக்ட் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற 200க்கு அட்மோஸ்ட் என்ன சப்ராக்ட் பண்ணலாம்னு பார்த்தா 100. ஸோ 100 சப்ராக்ட் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி டிசிசி வரும். அடுத்து 40 பார்த்தீங்கன்னா அதே தான். அட்மோஸ்ட் 40ல அட்மோஸ்ட் என்ன சப்ராக்ட் பண்ணலாம்? 40ல 40 வரும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? நம்ம இந்த ரூல் 1 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 4ல ஸ்டார்ட் ஆகுது. 4ல ஸ்டார்ட் ஆகுறதுனால சப்ராக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ 50 50லேருந்து 10 மைனஸ் பண்ணாதான் 40. ஸோ அதனால எக்ஸல் டைரக்டா வந்துரும். அதுதான் 40க்கு. இப்போ 9ங்கும்போது 4லயும் 9லயும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 -1 தான் வந்து 9. ஸோ அது வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 58ங்கும்போது 55ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 58ல மேக்ஸிமம் இதுல இருந்து எது சப்ராக்ட் பண்ண முடியும்? 50 சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 58 மைனஸ் 50ங்கும்போது 8. ஸோ ஃபர்ஸ்ட் 50யோட வேல்யூ என்ன? L. அப்போ 8 இருக்கு. நெக்ஸ்ட் 8. 8ஓட மேக்ஸிமம் எது சப்ராக்ட் பண்ண முடியும்? இதுல 5 சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதனால 5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 8 மைனஸ் 5 3 இருக்கு. ஸோ 3ங்கும்போது மேக்ஸிமம் இதுல எது சப்ராக்ட் பண்ண முடியும்? 1 சப்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா 5 சப்ராக்ட் பண்ணோம்னா நெகட்டிவ்ல போயிடும். 1 சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 1 10 to the power of 0வா இருக்கனால நான் மிச்சம் இருக்க 3 அதாவது பவர் ஆஃப் 10ஆ இருக்கறனால மிச்சம் இருக்க 3க்கு நான் 3 டைம்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் ரூல் பிரகாரம் அட்மோஸ்ட் 3 டைம்ஸ் டு ரெப்ரசன்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இல்லையா? ஸோ அதனால நம்ம 3 டைம்ஸ் வந்து இங்கே அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து 58க்கு இந்த மாதிரி ரிப்ளை இப்படி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1994. அப்போ இங்கே 1994 நம்ம எப்படி எழுதுவோம்? 1000 plus 900 plus 90 plus 4 அப்படி எழுதுவோம். 1000 plus 900 plus 90 plus 4. 1000ங்கிறது டைரக்டா M. ஏன்னா அட்மோஸ்ட் M தான். ஸோ 9ல ஸ்டார்ட் ஆயிருக்கனால நம்ம வந்து செகண்ட் ரூல் வந்து போகணும். அப்போ வந்து அதோட வேல்யூ என்ன? MC. CM இங்கே இருக்கு இல்லையா? 900 CM. ஓகேவா? ஸோ அது போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் 90ங்கும் போது XC. ஓகே, இது லாஸ்டா வந்து 4 இருக்கு. 4 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கன்ஸ்டன்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் வந்து 1ல விட கிரேட்டரா இருக்கும். 3999 விட நம்பர் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். அதாவது 4000 போகாது. நம்பரோட நம்ம கொடுக்குற இன்புட் நம்பரோட வேல்யூ வந்து லெஸ் தென் 4000 தான் இருக்கும். 1ல இருந்து லெஸ் தென் 4000 இருக்கும். ஸோ இன்டூ ரோமன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது போட்டிருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம நம்பர் என்ன நம்ம நம்பரை வந்து இது ரோமனாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த இன்புட் நம்பரை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கேஸ்க்கு நான் 3749 எடுத்திருக்கேன். இதை நம்ம டெஸ்ட் கேஸில் பார்த்த ஒன் ஆஃப் த இன்புட் தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸ்க்கு ஒரு இன்ட் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ட் அரேல பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இப்போ எனக்கு அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா? டேபிளர் காலம்ல கொஸ்டின்ல. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அடிஷ்னலாக 9ல 4ல ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து வச்சிருக்கோம். இன்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1900 அப்படின்னு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து 1500 100 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 4லயோ 9லயோ ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா சப்ராக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ 1000க்கு அப்புறம் 9ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் வந்து 900. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 400. அதுக்கப்புறம் 90 40 9 4. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ கூட வந்து சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கரஸ்பாண்டிங் சிம்பிள் இப்போ 1000க்கு சிம்பிள் என்னன்னா M. ஸோ அது போட்டிருக்கோம். 900க்குங்கும் போது நம்மளுக்கு 900ங்கிறது என்னது? 1000 மைனஸ் 100. ஸோ அதனால CM வந்திருக்கு. 1000ஓடது வந்து M மைனஸ் 100. 100ஓடது என்னது? C. ஸோ அதனால CM. இப்போ 500ஓடது என்னதுன்னா D. ஸோ 400 என்ன? 500 மைனஸ் 100. அதனால CD. எந்த நம்பர் லெஸ் ஆகுதோ அதோட சிம்பிள் முன்னாடி போடணும். இப்போ 100 வந்து C. 90ங்கும் போது 100 மைனஸ் 10. 100ங்கிறது எனக்கு C. மைனஸ் 10ங்கும் போது 10ஓட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த சிம்பிள் X சிம்பிள். ஸோ XCன்னு வந்திருக்கு. 50 வந்து L. 40ங்கும் போது XL.
10ங்கிறது 10க்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். 9ங்கிறது 10 மைனஸ் 1. ஸோ 10க்கு முன்னாடி நம்ம 1 போடுறோம். அதே மாதிரி தான் 5 4ங்கும் போது 5 மைனஸ் 1 4 1க்கு 1. இதுதான் சப்ராக்டிவ் மெத்தட்ல நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரிசல்ட்டை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ரிசல்ட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இப்போ சப்போஸ் 3749 தான் என்னோட இன்புட் அப்படின்னா நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கிடைக்கிற ரிசல்ட் 3749 நம்மளுக்கு ஒரு ரோமன் நியூமரல் கிடைச்சது. ஸோ அந்த ரோமன் ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அப்பன் பண்ணுவேன் ரிசல்ட் கூட. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் அப்பன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு டைமும் அப்பன் பண்ணும்போது எனக்கு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதனால நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்றோம். ஸோ தட் எனக்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட்லயே அப்பன் மியூட்டபிள் தான், அதனால அப்பண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ 3749 இப்போ இந்த 3749க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதுல மேக்ஸிமமா எது நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியுதோ அந்த நம்பரை தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த அரே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் அரே அதை வந்து ஐட்ரேட் பண்ண போறேன். ஸோ அதனால ஃபார் int I is equal to 0, I less than values dot length I plus plus. இப்போ எனக்கு ஒவ்வொரு வேல்யூவா எனக்கு ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் 1000 வரும். ஸோ 1000 என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எனக்கு இதுதான் நம்பர் இல்லையா, ஸோ இந்த நம்பர்ல இருந்து நம்ம 1000 மைனஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எனக்கு இதுல இருந்து எது சப்ராக்ட் பண்ண முடியும், 1000 தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதை மைனஸ் பண்றோம். ஸோ 3749ல இருந்து 3749ல இருந்து நம்ம மைனஸ் 1000 பண்றோம். ஓகேவா? ஸோ என்ன வரும், எனக்கு 2749 வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க மைனஸ் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் பண்ண வேல்யூவை நான் திரும்ப எதுல வைக்கிறேன், நம்மள வைக்கிறேன். ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் ஈக்குவல் டு நான் திரும்ப அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி எதை சப்ராக்ட் பண்ணணும், இந்த 3749. ஸோ அது நம் தான், நம் மைனஸ் 1000. ஸோ 1000 எனக்கு இப்போ எதுல இருக்கு, வேல்யூஸ்ல இருக்கு. ஸோ வேல்யூஸ் ஆஃப் I. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் ஐல வச்சுட்டு நம்ம அந்த ஆன்சர் என்ன, m. கரெக்டா? ஸோ mங்கிறது தான் இந்த 1000ஓட கரஸ்பாண்டிங் சிம்பிள். ஸோ அதை வந்து நான் எதில் அப்பன் பண்றோம், இந்த ரிசல்ட் பில்டர் ஸ்ட்ரிங் பில்டர்ல அப்பன் பண்ணோம். ஸோ ரிசல்ட் டாட் அப்பெண்ட் என்ன வேல்யூவோ அது நம்ம இங்க அப்பன் பண்ணோம். ஸோ அப்போ அது எதுல இருக்கு, சிம்பிள்ஸ்ல இருக்கு, சிம்பிள்ஸ் ஆஃப் I. ஓகேவா? ஸோ இது மாதிரி நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 2749 கிடைச்சிரும். எனக்கு சிம்பிள் என்ன அப்பண்ட் ஆயிரும், ஆன்சர் சிம்பிள் அது கீழே இங்கே போடுறேன், m வந்து எனக்கு அப்பண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும், 27459 தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து ஐயோட வேல்யூ எங்கே போயிடும், 900க்கு போயிடும். ஸோ 900 நம்பர்லேருந்து எனக்கு செகண்ட் டைம் எது வரும், மைனஸ் 900 வந்துடும். ஸோ 2749லேருந்து மைனஸ் 900 வரும். பட் ஆனால் எனக்கு ஆக்சுவலாக மேக்ஸிமம் எவ்வளோ அதில் சப்ராக்ட் பண்ணலாம், 1000 எனக்கு சப்ராக்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 1000 எனக்கு சப்ராக்ட் பண்ணலாங்கும் போது எனக்கு திரும்பவும் இதே லாஜிக் தான் அப்ளை ஆகணும். I வந்து எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகக்கூடாது, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகக்கூடாது. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். அதுக்கு எனக்கு மோர் தென் ஒன் டைம் இது ரன் ஆகணுங்கிறனால நம்ம லூப்ல போடுறோம். அதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். வைல் கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நம்மோட வேல்யூ வந்து எது வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்கணும், நெக்ஸ்ட் போகக்கூடாது. நம்மோட வேல்யூ கிரேட்டர் தேன் வேல்யூஸ் ஆஃப் I. இப்போ இங்க 2749 இருக்கு, வேல்யூஸ் ஆஃப் I இப்போ வந்து 1000 இருக்கு. அப்போ எனக்கு திரும்பவும் வந்து சப்ராக்ட் ஆகும், 2749 மைனஸ் 1000 அப்போ ஈக்குவல் டு 1749. அப்போ எனக்கு திரும்பவும் ரிசல்ட் என்ன அப்பண்ட் ஆகும், இந்த இடத்துல m வந்து அப்பண்ட் ஆகும், m வந்து அப்பண்ட் ஆகும். திரும்பவும் எனக்கு நம் வந்து கிரேட்டர் தேன் வேல்யூஸ் ஆஃப் ஐல இருக்கு. அப்போ அதனால திரும்பவும் வந்து மைனஸ் 1000 ஆகும். அப்போ என்ன வருங்க, 749 வந்துடும். இங்கே இன்னொரு வேல்யூ வந்து அப்பண்ட் ஆயிரும், m வந்து அப்பண்ட் ஆயிடும்.
ஓகேவா? இப்போ திரும்ப நம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 749 இருக்கு. 749 கிரேட்டர் தென் வேல்யூஸ் ஆஃப் ஐயா? கிடையாது. லெஸ்ஸரா இருக்கு. அப்போ எனக்கு அடுத்த கேஸ்க்கு என்ன போகணும்? 900க்கு போகும். அப்போ இங்க வேல்யூஸ் டாட் லென்த்ல ஐ வந்து ஐ பிளஸ் பிளஸ் ஆகுறனால 900க்கு போகும். இப்போ 749 கிரேட்டர் தென் 900ஆ? கிடையாது. ஸோ நான் அதனால எனக்கு நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே போகாது, நெக்ஸ்ட் போகும். 500க்கு போகும். அப்போ இந்த இடத்துல நம் வந்து 749 கிரேட்டர் தென் 500. அப்போ என்ன ஆயிடுங்க? 749 minus 500 which is equal to 249. உள்ள வந்து எனக்கு எது அப்பண்ட் ஆகும்? இதோட வேல்யூ which is D. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திரும்ப எனக்கு லூப் ரன் ஆகும்போது 249 கிரேட்டர் தேன் 500ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அதனால 400க்கு போகும். அதுவும் ஃபால்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா 400 வந்து மேக்ஸிமமாக இதுலேருந்து எது சப்ராக்ட் பண்ண முடியும்னா 100 பண்ணலாம். ஸோ 400க்கு ஆகாது 100. 249 கிரேட்டர் தேன் 100. ஸோ அதனால என்ன ஆகும்? மைனஸ் 100 which is equal to 149. 100ஓட இது வந்து சி. ஸோ சி வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் மைனஸ் 100 which is equal to 49. 100 டைம் எனக்கு சி வரும். ஓகே, திரும்பவும் 49 வந்து கிரேட்டர் தேன் 100ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அப்போ எனக்கு 90க்கு போகும், கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 50க்கு போகும், கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 40க்கு வரும், கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். 49 கிரேட்டர் தேன் 40. அப்போ அதனால என்ன இங்க சப்ராக்ட் ஆகும்? 49 மைனஸ் 40 which is equal to 9. அப்போ இங்க என்ன அப்பண்ட் ஆகும்? 40ஓடது என்ன? எக்ஸல். ஸோ அப்போ இங்க எக்ஸல் வந்து எனக்கு அப்பண்ட் ஆயிடும். அப்புறம் 9 இருக்கா? ஸோ 9 திரும்பவும் செக் ஆகும். 9 கிரேட்டர் தேன் 40ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும், மேலே போயிடும். அப்புறம் எனக்கு 9 49 மைனஸ் 40 9. ஸோ அடுத்து வந்து எனக்கு 40க்கு அப்புறம் 10 செக் ஆகும். 10 வந்து மேக்ஸிமம் கிடையாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. 9 வந்து எனக்கு சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ என்ன ஆயிடும்? 9ஓட வேல்யூ என்ன? இந்த 9 அப்பண்ட் ஆயிரும். இங்கே 9 மைனஸ் 9 0. பட் ஆனால் இங்கே வந்து கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நம் கிரேட்டர் தேன் மட்டும் கொடுத்துருக்கோம். நம் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு வேல்யூஸ் ஆஃப் ஐ கொடுத்தீங்கன்னா தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 0 வந்துடும். அப்போ இந்த இடத்துல 0 கிரேட்டர் தேன் வேல்யூஸ் ஆஃப் ஐ வரும்போது எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ திரும்பியும் வந்துட்டு 9 மைனஸ் 0க்கு அப்புறம் 541 ஆகும். பட் ஆனால் எனக்கு எல்லாத்துக்குமே கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால எனக்கு ஃபார் லூப் ஃபுல்லாக ஐட்ரேட் ஆகி முடிச்சுட்டு எனக்கு லாஸ்ட்டாக வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? ரிட்டர்ன் ரிசல்ட் கொடுக்குறோம். இங்க வந்து ஸ்ட்ரிங் பில்டர்ல இருக்கு, பட் ஆனா இங்க ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றோம். அதனால ரிசல்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ இங்க நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறதே பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். MMDCC Excel 9. ஓகே, டிஸ்கஸ் பண்ண அதே கோட் லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருக்கு. 3749 கரெக்டாக வந்திருக்கு, 58 கரெக்டாக வந்திருக்கு, 1994 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.